நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன். நண்பர்களே, இந்த வீடியோ சங்கம் சார்ந்த வீடியோவா இருக்க வேண்டியதில்லை. அதனால நான் என்னுடைய சங்கத்தின் பேரை சொல்ல விரும்பல. இது பொதுவாக அனைத்து சங்கங்கள், அதாவது ஒவ்வொரு சங்கம் இப்ப தனிப்பட்ட முறையில இருக்கு. ஆட்டோ சங்கம், கார் சங்கம், வேன் சங்கம், லாரி சங்கம், பஸ் சங்கம் அப்படின்னு இப்படி சங்கம் வச்சு நடத்தும் அந்த நிர்வாகிகளுக்கான வீடியோ தான் இது. எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய ஓட்டுநர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. ஒரு விபத்துல இருந்தா அந்த வண்டியினுடைய இன்சூரன்ஸ் எடுத்து அந்த குடும்பம் எப்படினாலும் கொஞ்சமாவது முன்னுக்கு வந்துருவாங்க. சப்போஸ் அவங்க இன்சூரன்ஸே போட்டு வச்சிருந்தாலும் வேற வகையில தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் கிளைம்ன்றதே வரல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஹார்ட் அட்டாக்கின் வழியாக இறக்கும் அந்த ஓட்டுநரினுடைய குடும்பம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி அவங்க குடும்பம் நடத்துவாங்க. அப்ப இதுக்கான முற்றுப்புள்ளி நாம வைக்கணும். அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனியில போய் ஹார்ட் அட்டாக்கு கிளைம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அரசாங்கம் இதை செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே மக்கள் சேவகர்கள் தான், மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் தான் ஓட்டுநர்கள். நம்மளுடைய உழைப்பு அனைத்துமே மக்களுக்கான அர்ப்பணிப்பு தான். அது பேசஞ்சர் வண்டி ஓட்டுற நபர்களாக இருக்கட்டும், லோடு வண்டி ஓட்டுற நபர்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி, நம்ம நாட்டில் இருக்க மக்களினுடைய அன்றாட அத்தியாவசிய தேவை, பொருளாதாரத்துக்காக உழைக்கும் நபர்கள் ஓட்டுநர்கள். அப்பேற்பட்ட நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு ஓட்டுநர் இறந்தால் அவருக்கான ஒரு நஷ்ட ஈடு அப்படின்றத கண்டிப்பா அரசாங்கம் கொடுக்கலாம். அரசாங்கம் ஒன்னும் அவங்க கை காசை கொடுக்கல, மக்களோட வரி பணத்துல தான் கொடுக்க போறாங்க. இதுல முதல்வர் நிவாரண நிதின்னு இருக்கு, பிரதமர் நிவாரண நிதின்னு இருக்கு, அதுல இருந்து எடுத்து கொடுக்க போறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அரசாங்கம் அதை செய்யலை. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்காக பணம் கொடுக்கறதுக்கு முன் வர்ற அரசாங்கம் ஓட்டுநர்கள் இவ்வளவு தூரம் பாடுபட்டு மக்களுக்காக சேவை செய்யற நபர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற இடத்துக்கு இப்ப வரைக்கும் எந்த அரசாங்கமும் கூப்பிடல. எந்த அரசாங்கமும் தானாகவும் முன் வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம கேட்கல. கேட்கறதுக்கு யார் இருக்கா, கேட்டா பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கேட்போம், அதுக்கு உதவுங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுவோம், ஒரு மாநாடா போடுவோம். வர்ற எலெக்ஷன் அடுத்து ஒரு 7-8 மாசத்துல எலெக்ஷன் வந்துடும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டுநரினுடைய பலம் என்ன அப்படின்றத ஒரு மாநாடின் வழியாக நாம காட்டணும். அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு செவி சாய்ப்பாங்க. விபத்துல இறந்த ஓட்டுநர் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை, இந்த சத்துணவு வாயா வேலை இன்னைக்கு சும்மா இருக்கிறவங்களா வாங்கிட்டு இருக்காங்க, கொடுக்கட்டுமே. ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறக்குற ஓட்டுநர் குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டுமே. என்ன அவங்க கை காசை கொடுக்குறாங்க? அப்ப நம்ம கேட்கணும். இதெல்லாம் கேட்டாதான் கிடைக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் கேட்காமையே இருக்கு. கேட்கறதுக்கு யாரும் முன் வராமையே இருக்கும். இப்ப நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லல, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கேட்போம், வாங்க போவோம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய பலம் என்றதை அவங்களுக்கு லைட்டா காட்டுவோம். ஒரு மீட்டிங்கை போடுவோம், அதுல ஒரு தீர்மானத்தை போடுவோம், நேரடியா அரசாங்கத்துக்கான அந்த மனுவை கொடுப்போம். தமிழக அரசுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி இந்த கோரிக்கையை கொண்டு வர சொல்லுவோம். இல்லைனால் தேர்தலை நாம பார்த்துக்கலாம். என்னன்னு முடிவு சொல்லுங்க நண்பர்களே. உங்களுடைய ஒத்துழைப்புக்காக காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் இதுல போட்டு வரேன். எல்லாருடைய நம்பர் என்கிட்ட கிடையாது, ஒரு சில சங்கங்களினுடைய நம்பர் தான் இருக்கு. நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசத்தான் போறேன். இன்னும் நிறைய சங்கங்கள் இருக்காங்க, அவங்களுடைய நம்பர் என்கிட்ட கிடையாது. அதன் காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். என்னுடைய நம்பரையும் போட்டு விடுறேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. இதுக்கான ஒரு மாற்றத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு வருவோம். நன்றி நண்பர்களே.